இன்னைக்கு நம்ம அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் 4வது பாடல். லட்சியங்கள் நிறைவேற அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு இதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த இதை நல்லபடியாக வெற்றி அடைய அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. இப்போ இந்த பாடலோட விளக்கம் நான் சொல்கிறேன். மக்கள், தேவர், மரண பயமற்ற முனிவர்கள் அனைவரும் தங்களது சிரங்களால் பணிந்து தொழும் செம்மலர் பாதங்களுடைய இளமைமிகு அபிராமி தேவியே, கொன்றை நறுமலர் மாலை சூடிய ஜடையின் மேல் குளிர்ச்சியுடைய சந்திரனையும் பாம்பையும் பாயும் கங்கையையும் அணிந்த தூயவராகிய பரமனும் நீயும் என் நெஞ்சில் என்றும் வீற்றிருந்து அருள் புரிய வேண்டும். இப்போ அபிராமி அந்தாதியில் 5வது பாடல். கடவுள் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் அகல அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த பாடலை வாசிக்கிறேன். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருகுல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இப்போ இந்த பாடலோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். உயிருக்கு உற்ற துணையாக 3 வகையான வடிவமுடையவள் திரிபுர சுந்தரி. செப்பை உவமையாக கூறும் நெருங்கிய குசங்களின் பாரத்தால் தளருற்ற கொடி போன்ற இடையுடைய மனோன்மணியும் நீண்ட ஜடாமுடியுடைய சிவன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய உமாதேவியும் பேரழகான தாமரை மலரில் வடிவுடன் திகழும் லக்ஷ்மியும் அந்தரியுமான அன்னையின் தாமரையை காட்டிலும் மெல்லிய திருப்பாதங்களை என் தலைமேல் கொண்டேன். இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியில் 4வது பாடலும் 5வது பாடலும் பார்த்துருக்கோம். இப்போ அபிராமி அந்தாதிங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு தீர்வுக்காக ஒவ்வொரு பாடல் இருக்கும். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நான் ஒரு புக்கில் இருந்து தான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.